It's story time. நன்னீர் வாவிங்கிற ஒரு புனிதமான கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக கிளம்பி போன ஒரு இளைஞனோட கதையை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மகத நாட்டுல ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு அந்த ஊர்லயே ஒரு வைத்தியர்கிட்ட உதவி வைத்தியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு திருமண வயதும் வந்துட்டதுனால தனக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெண்ணையும் அவன் தேடிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு நாளைக்கு கடத்தெருவுல ஒரு அழகான பெண்ணை அவன் பார்த்தான். பார்த்த உடனேயே அந்த பெண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய வியாபாரியோட பொண்ணு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரிய பாக்கிறதுக்காக அவரோட கடைக்கு போனான். அவர்கிட்ட தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டு, எனக்கு உங்க பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு தான் நான் கடத்தெருவுல பார்த்தேன், எனக்கு உங்களோட பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட நேரடியா கேட்டான். அவன் அப்படி நேரடியா கேட்டது அந்த வியாபாரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ இப்படி நேரடியா வந்து என்கிட்ட என்னோட பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னோட பெண்ணோட திருமணத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவரு சொன்னாரு. என்ன பிரச்சனைன்னு அந்த இளைஞன் கேட்ட உடனே, என்னோட மகளுக்கு குரல் ரொம்ப மோசமா இருக்கும், அது மட்டும் இல்லாம அவளுக்கு அடிக்கடி கோபம் வேற வரும், அத மாதிரி கோபம் வந்து அவ கத்த ஆரம்பிச்சா அப்படின்னா யாராலையுமே அவளை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்டான். உடனே அந்த வியாபாரி சொன்னாரு, பார்த்தா தெரியாது, சின்ன வயசுலேருந்தே இவளோட இந்த குறைய குணப்படுத்துறதுக்கு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், ஆனா அதுக்கான மருந்து மட்டும்தான் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த இளைஞன், அது என்ன மருந்துங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, எப்படியாவது நான் அந்த மருந்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த வியாபாரி சொன்னாரு, நன்னீர் வாவி அப்படின்னு புனிதமான ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு 3 சொட்டு அப்படின்னு 5 நாளைக்கு எடுத்துக்கிட்டா அப்படின்னா அவளோட குரல் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு துறவி சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த கிணறு எங்க இருக்குங்கிறத தான் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னாரு. உடனே அந்த இளைஞன், நீங்க அந்த கவலையை விடுங்க, எப்படியாவது அந்த கிணறு இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சு அந்த கிணத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினான். ஒரு துறவிதான் அந்த கிணத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறதுனால துறவிகளுக்கு இந்த கிணற பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவன் பாக்குற துறவிகள்கிட்டெல்லாம் நன்னீர் வாவி கிணற பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப அவங்கிட்ட ஒரு துறவி சொன்னாரு, இங்கேந்து 60 கிலோமீட்டர் கிழக்கு பக்கமா போ, 60 கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே ஒரு கல் மண்டபம் வரும், அந்த கல் மண்டபத்துக்கு பக்கத்திலேயே சாலை தெற்கு பக்கமா திரும்பும், அதுல ஒரு 60 கிலோமீட்டர் போ, அந்த இடத்துல ஒரு ஆறு குறுக்கிடும், அந்த ஆறை தாண்டி அக்கறைக்கு போனா அங்க ஒரு பூதத்தோட இருப்பிடம் வரும், அந்த பூதத்துக்கிட்ட கேட்டா உனக்கு நன்னீர் வாவி கிணற பத்தி அது தகவல் சொல்லும், ஆனா அந்த பூதத்துக்கிட்ட நீ ரொம்ப பணிவா நடந்துக்கணும், இல்லைன்னா அந்த பூதத்துக்கு கோபம் வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. இவனும் அந்த துறவி சொன்ன மாதிரியே 60 கிலோமீட்டர் கிழக்கு பக்கமா பயணம் செஞ்சு அந்த கல் மண்டபத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு பக்கத்துல திரும்புற சாலையில திரும்பி தெற்கு பக்கமா 60 கிலோமீட்டர் போய் அங்க அந்த ஆறை கண்டுபிடிச்சான். ஆறை தாண்டி அக்கறைக்கு போனதுமே அவனுக்கு அந்த பூதத்தோட இருப்பிடம் தெரிஞ்சிச்சு. அந்த பூதத்தை பார்த்ததும் அதோட உருவத்தை பார்த்து அவன் ரொம்ப நடுங்கி போயிட்டான். ஆனாலும் துறவி சொன்ன மாதிரி அந்த பூதத்துக்கிட்ட பணிவா நடந்துக்கலாம் அப்படின்னு தன்னோட பயத்தை மறைச்சுக்கிட்டு நேர பூதத்து முன்னாடி போய் நின்னான். ரொம்ப பணிவா அந்த பூதத்துக்கிட்ட நன்னீர் வாவி கிணற பத்தி தனக்கு சொல்லி உதவணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான்.
உடனே அந்த பூதம் சொல்லிச்சு, நீ என்கிட்ட ரொம்ப பணிவா கேட்கறதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் தங்கி இருக்கிற இந்த குகைக்கு பின்னாடி ஒரு ரகசிய சுரங்க வழி இருக்கு. அது வழியா நீ இறங்கி உள்ள போ. அந்த சுரங்க வழியோட கடைசியில ஒரு வேதாளம் காவல் காத்துக்கிட்டு இருக்கும். அதோட வாயிலேந்து நெருப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த நெருப்புல மட்டும் நீ மாட்டிக்கவே மாட்டிக்காத. அந்த வேதாளத்துக்கிட்ட பனிக்கடவுள் ஆணையா எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னா அந்த வேதாளம் நன்னீர்வாவி கிணறு இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுமதிக்கும். நீ அங்க போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துரு அப்படின்னு அந்த பூதம் சொல்லிச்சு. அந்த இளைஞனும் பூதத்துக்கு நன்றி சொல்லி அந்த குகையோட பின்பக்கம் வந்து பார்த்தப்போ அங்க ஒரு ரகசிய சுரங்க வழி இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சான். அதுக்குள்ள இறங்கி ரொம்ப ஜாக்கிரதையா அவன் நடக்க ஆரம்பிச்சான். சுரங்க வழியோட முடிவுல வேதாளம் உக்காந்து இருக்கிறதையும் அதோட வாயிலேந்து நெருப்பு வந்துகிட்டு இருக்கிறதையும் அவன் கவனிச்சான். அந்த வேதாளம் இவனை கவனிச்சு இவன் பக்கம் திரும்புறதுக்குள்ள இவன் பனிக்கடவுள் ஆணையா எனக்கு வழிவிடு அப்படின்னு கத்தினான். உடனேயே ஆச்சரியமா அந்த வேதாளத்தோட வாயிலேந்து வர்ற நெருப்பெல்லாம் நின்னு போச்சு. அந்த வேதாளமும் இவனை நன்னீர்வாவி கிணறு இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. அந்த வழியில கொஞ்ச தூரம் போன உடனேயே ஒரு அழகான பூங்காவுக்கு நடுவுல அந்த நன்னீர்வாவி கிணறு இருக்கிறத அவன் கவனிச்சான். அந்த கிணறுல சில தேவதைகள்லாம் நின்னுகிட்டு தண்ணி இறைச்சுக்கிட்டு இருக்கிறதையும் அவன் பார்த்தான். அந்த தேவதைகள் கிட்ட நன்னீர்வாவி கிணறோட தண்ணீரை கொஞ்சம் தனக்கு தர முடியுமா அப்படின்னு ரொம்ப பணிவோட அந்த இளைஞன் கேட்டான். அந்த தேவதைகள் கொடுத்த தண்ணீரை அவன் சேமிச்சு வச்சுக்கிட்டு அந்த தேவதைகளுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேந்து கிளம்பி திரும்ப வேதாளம் இருக்கிற இடத்துக்கு வந்தான். இப்போ மறுபடியும் வேதாளத்தோட வாயிலேந்து நெருப்பு வர்றத கவனிச்சு உடனேயே பனிக்கடவுள் ஆணையா எனக்கு வழிவிடு அப்படின்னு கத்தினான். உடனேயே அந்த வேதாளத்தோட வாயிலேந்து வர்ற நெருப்பெல்லாம் நின்னு போய் அந்த வேதாளம் அவனை கடந்து போறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. தண்ணீரை எடுத்துக்கிட்டு அந்த சுரங்க வழியை தாண்டி அவன் மேல வந்த உடனே அவனுக்காக அங்க அந்த பூதம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூதத்துக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூதம் சொல்லிச்சு, நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ எனக்கு கீழே 1 வருஷமும் 1 நாளும் வேலை செஞ்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த இளைஞனுக்கு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தன்னோட விதியை நொந்துகிட்டு அந்த பூதத்துக்கிட்ட 1 வருஷமும் 1 நாளும் வேலை செஞ்சான். பூதத்துக்கிட்டேந்து விடுதலை ஆனதும் நன்னீர் வாவியில அவன் எடுத்து சேமிச்சு வச்ச தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்த கடந்து 60 கிலோமீட்டர் வந்து அந்த கல் மண்டபத்தை கண்டுபிடிச்சான். கல் மண்டபத்தோட மேற்கு பக்கமா திரும்பி 60 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தன்னோட ஊருக்கு அவன் வந்து சேர்ந்தான். அந்த வியாபாரிய தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட நன்னீர் வாவியிலேந்து அவன் எடுத்துக்கிட்டு வந்த தண்ணிய கொடுத்த உடனே அந்த வியாபாரி ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவரு சொன்ன மாதிரியே அவரோட மகளுக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணாரு. ஒரு நல்ல நாள்ல அந்த வியாபாரியோட மகளுக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிஞ்சு தன்னோட மனைவியோட அழகான குரலை கேட்ட உடனே தான் அந்த இளைஞனுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. நல்ல வேளை உன்னோட குரல் ரொம்ப மோசமா இல்லாம இனிமையா மாறிடுச்சே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அந்த நன்னீர்வாவி கிணத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னான். உடனே அவனோட மனைவி சொன்னாங்க, என்னது நன்னீர்வாவி கிணறு தண்ணி, நான் பிறந்ததுலேருந்து என்னோட குரல் இனிமையா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவன் நன்னீர்வாவிலேந்து தண்ணீரை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்த அந்த கதைய இவனோட மனைவி கிட்ட சொன்ன உடனே அவங்களால சிரிப்ப அடக்கவே முடியல. அவங்க சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு தான் குரல் ரொம்ப மோசமா இருக்கும், அடிக்கடி அவங்களுக்கு கோபமும் வரும். அவங்கள குணப்படுத்துறதுக்கு தான் நன்னீர் வாவியோட தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாவம் உங்களை ஒரு பலிகடாவா உபயோகிச்சு எங்க அப்பா
எப்படியோ அந்த நன்னீர்வாவி கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. தன்னோட மாமியாரோட குரலை மாத்துறதுக்காகவா ஒரு பூதத்துக்கிட்ட 1 வருஷம் அடிமையா இருந்தேன் அப்படின்னு நினைச்சு அந்த இளைஞன் ரொம்ப நொந்தே போயிட்டான். ஆனாலும் தன்னோட ஏமாற்றத்தை வெளிக்காட்டிக்காம எப்படியோ நல்ல குரல் இருக்கிற ஒரு மாமியார் எனக்கு கிடைச்சாங்களே அப்படின்னு சொல்லி அவனும் சேர்ந்து சிரிச்சான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.